Yo guys, welcome back to my channel. Nada ungal Ghost Traveler. This is day 3 from Manali. So, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க 96 மூவியில் வந்து லைஃப் ஆஃப் ஃப்ராம் அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் இருப்பார். ஸோ அந்த ஒரு சாங்கில் ஓப்பனிங்கில் ஒரு ஃபால்ஸ் காட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஜோக்னி ஃபால்ஸ். அது வந்து நம்ம மணாலியில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம், ஜோக்னி ஃபால்ஸ். ஸோ வந்து நான் வந்து தனியாக வந்தேன். என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சார் போகிற வழியில். அவர் சொல்ல வந்திருந்தார். ஸோ அவர் கூட போகிறேன். ஏன்னா வந்து இங்கே தனியாக வர்றது வந்து ரொம்ப சேஃபு கிடையாது. ஸோ அதனால அவர் கூட வந்துட்டேன். தட் வே எனக்கும் எப்படி போகிறதுன்னு தெரியல, ரூட் தெரியல. அவருக்கும் எப்படி போகிறதுன்னு ரூட் தெரியல. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது கம்ப்ளீட் வியூ. ஸோ நம்ம வந்து இந்த பாதையில் அப்படி போய் அப்படி ஏறி போக போகிறோம். ஒரு 1 hour ட்ரெக்கிங் இருக்குது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்லி ஸ்னோ. ஸோ வாங்க காய்ஸ் போகலாம். இன்னொரு 1 hour ட்ரெக்கிங் இருக்குது, போயிட்டே இருப்போம். எப்படின்னா இன்றைக்கி ஜோக்னி ஃபால்ஸ் வரணும். ஆக்சுவலாக நான் மணாலிக்கு வந்த மெயின் ரீசனே இந்த ஜோக்னி ஃபால்ஸ் பார்க்கணுன்றது தான். ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். செமையாக மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் லெவல் கம்மி, 2 degree 3 degree அந்த மாதிரி இருக்குது. வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்குள்ளலாம் எப்படி ஏறி போகிறதுன்றே தெரியல. சரி வாங்க காய்ஸ் போகலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணி வருது. ஸோ இதுதான் மேலே கம்ப்ளீட்டாக மேலே வருது. நாங்கள் வந்து இப்போ இந்த வழியாக ஒரு 1 kilometer மேலே போனோம். ஸோ வர வழியில் இவர் வந்து பார்த்தோம். நாங்கள் இவர் தனியாகவே இருப்பாராம் இந்த இடத்துல. காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் வந்துடுவார் அந்த இடத்துக்கு. நாங்கள் 2 பேரும் வர்றதுக்கே ரொம்ப பயந்து ரொம்ப யோசித்து வந்தோம். பட் ஆனால் இவர் காலையில் 5 மணிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகணுன்றதுக்காக சரி 2 டீ போடுங்கன்னு சொல்லிட்டோம். 2 டீ குடிச்சிட்டு நானும் நம்மளோட ஃப்ரெண்ட் ஃப்ரம் பெங்காலி அவரும் டீ குடிச்சிட்டு அப்படி இங்கேருந்து ஒரு 1 kilometer ட்ரெக்கிங் போயிட்டு ஜோக்னி ஃபால்ஸை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வாங்க டீ குடிக்கலாம். कहाँ से भाई? मैं साउथ इंडिया से, कर्नाटका. பாருங்க டீ போட்டு கொடுத்துருக்காரு. இன்னொரு 500 மீட்டர் போகணுமா? அந்த 500 மீட்டரை 30 நிமிஷம் ஆகுமா? இந்த அம்மா சொன்னாங்க. நின்றுட்டோம். நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காக என்ன வாங்குறாரு, என்ன வாங்குறாருன்னு தெரில. இவங்களாம் எப்படி தான் இங்கே வந்து வாழ்கிறாங்கன்ட்டே தெரியல.
What are you taking? Okay. No. Water is enough. So, நம்ம ஃப்ரெண்ட் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கிறாரு. கடைசியில் நம்ம போலப்போ பியர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு போங்க. ஆடுற காட்டுக்குள்ளே நம்ம இப்போ நுழைஞ்சிட்டோம். இன்னும் ஒரு 400 மீட்டர் இருக்குது. 400 மீட்டரில் நம்ம வந்து சேர வேண்டிய டெஸ்டினேஷனை நம்ம சேர போகிறோம். ஆனால் பாதைங்க முழுவதும் கரடு முரடாகவே இருக்குது. ஐயோ அப்பா. நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறோம் இங்கே, வேறு யாருமே இல்லை. ஃபால்ஸ் கிட்ட இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க. கத்துற சவுண்டு எனக்கு கேட்குது. வாங்க போகலாம், போய் பார்ப்போம். இந்த காடே பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்காகத்தான், உங்களுக்காக மட்டுமே தான். ஆக்சுவலாக ஜோகினி ஃபால்ஸ் வந்து நிறையா பேருக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த 96 மூவி ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபால்ஸை பற்றி பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறையா டூரிஸ்ட்டுங்க வர ஆரம்பித்தாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே வரவங்களில் ஒரு 10% பீப்புள் இங்கே தினமும் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம போகிற பாதை பாருங்க எப்படி இருக்கு. அங்கே பாருங்க ஃபால்ஸ் தெரியுதுல்ல. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கிறோம். ரிட்டர்ன் வரும்போது இங்கே கொஞ்சம் ட்ரோன் ஷாட்டுங்கெலாம் எடுப்போம். ஏன்னா இந்த இடம் வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ வாங்க காய்ஸ் போகலாம். இன்னொரு 300 மீட்ரு 20 நிமிஷம் போகணும். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ ஃபைனலாக ஜோகினி ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுக்கு இதுதான் ஜோகினி ஃபால்ஸை பார்த்துட்டோம். ஓ ஃபுல்லாக பனிக்கட்டியாக வந்துட்டுருக்கு. வேற லெவலு. செம்ம அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்த்த அதே 96 மூவியில் அந்த லைஃப் ஆஃப் ராம் அந்த சாங்கில் வர அதே ஜோகினி ஃபால்ஸ் இது தான். பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஃபுல்லாக ஐஸு. இப்போ பனியோட மழை பெஞ்சிட்டு இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டாக இருக்கும்னுட்டு. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோ ஷூஸ் அஹெட், டோன்ட் த்ரோ கார்பேஜ் அரவுண்ட் இயர், ஹெல்ப் அஸ் டு ரிசர்வ் த நேச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எங்கேயுமே நீங்கள் தயவு செஞ்சு குப்பையை எதுவும் போட்டுறாதீங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்த நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்கள். இந்த சொர்க்கத்தை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஒரு 1.5 hour ஜர்னி. ஜோகினி ஃபால்ஸ். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே வந்து மெடிடேஷன் ஏரியாவும் இருக்குது. அந்த குகைக்கு உள்ளே போகணும். ஸோ அதுதான் அது மெடிடேஷன் ஏரியா.
லைஃப்பில் இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தே ஆகணும் கம்பல்சரியாக. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக ஸ்னோ வந்திருக்கு போல இருக்கு. ஐஸ் கட்டியாக விடுது மேலேருந்து. பாருங்க அங்கங்கே ஐஸ் கட்டிங்க தான் இருக்குது. வேறு லெவல். ஸோ அங்கெல்லாம் போகிறாங்க. அங்கேயும் போகலாம் ஆக்சுவலாக. அங்கே போய் நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸைட்டிங் பியூட்டிஃபுல் ட்ரோன் ஷாட்டை காட்டுறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் வியூ. நான் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்றது நான் மனசில் ரொம்ப மாதமாகவே நான் மனசில் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக ஜோகினி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஹோப் யூ கைஸ் வுட் ஹவ் என்ஜாய்ட் த வீடியோ. மிஸ் பண்ணாமல் நீங்களும் மணாலிக்கு வந்தீங்கன்னா ஜோகினி ஃபால் ஒரு 1 hour ட்ரெக் பண்ணி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்கள். அவங்க நான் அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் சில் பிளேஸில் அவங்க நான் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். see you soon guys. This is signing off உங்கள் ஈகோஸ் ட்ராவலர் from Jogini Falls. Bye bye. செம்மையாக இருக்குங்க. வேற லெவல் இல்லை இந்த இடம்.